இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைதேகி அப்படிங்கிறது வந்து 2 சேலை விற்கிறாங்க. அதாவது ஒரு சேலை வந்து 2200க்கு, ஒண்ணுல 10% லாபம், ஒண்ணுல 12% நட்டம். அப்படின்னா அவங்க விற்றதுல மொத்தமா லாபமா நட்டமா அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து முதல் சேலை, அதாவது சாரி நம்பர் 1 கணக்கெடுக்கப்படுவோம். அதனுடைய செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 2200 ரூபா, அதாவது விற்பனை விலை. நமக்கு வந்து இது எவ்வளவு லாபம் பார்த்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 10% கெயின் எவ்வளவு பார்த்துருக்காங்க பாருங்க, 10% பார்த்துருக்காங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது என்னன்னா செல்லிங் பிரைஸ் அப்படின்னா இதுக்கு வெளில விற்பனை விலை, அதாவது செல்லிங் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிபி இன்ட்டு 1 பிளஸ் கெயின் பை 100. இது ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப அதுபடி நம்ம காஸ்ட் பிரைஸ் நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். 1 பிளஸ் 10/100 அப்படி வச்சுக்கலாம். ஓகே, 10/100 அப்ப ஈக்குவல் டு எஸ்பி. இது வந்து 2200 ரூபா அவங்க விற்றுது. ஓகே, இதுபடி நீங்க பார்த்தோம்னா எக்ஸ் இன்ட்டு இது வந்து 100, அப்போ 110 பை எப்படி கிடைக்கும், 110/100 ஈக்குவல் டு 2200 ரூபா. அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2200 இன்ட்டு 100/110 0 வெட்டிக்கலாம். வெட்டினீங்கன்னா இது வந்து 2 கிடைக்கும். அப்போ 200. அப்போ 200 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 1000 ரூபாய்க்கு வந்து இந்த சேலையை வாங்கியிருக்கிறாங்க. இது சேலை 1. இப்போ அடுத்து வந்து 2வது சேலை 12% நட்டத்தில் வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு 2. இதுல வந்து இதுலயும் செல்லிங் பிரைஸ் 2200 தான், ஆனா லாஸ் வந்து 12%. இப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சிருக்கோம், அதாவது எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 1 மைனஸ் லாஸ் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா. அப்ப அதுபடி நமக்கு வந்து சிபி இங்கே எக்ஸ்னு வச்சுக்குவோம். நமக்கு வந்து 1 மைனஸ் 12/100 ஈக்குவல் டு 2200 ரூபா அவங்க சம்பளம் கொடுத்தாச்சு. ஓகே, இதுபடி நம்ம போடும்போது அதாவது இஎக்ஸ் இன்ட்டு இது எடுத்தோம்னா நமக்கு 100 கிடைக்கும். அப்ப 100 மைனஸ் 12 ஈக்குவல் டு 2200. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணா 88 கிடைக்கும். அதாவது இஎக்ஸ் இன்ட்டு 88/100 ஈக்குவல் டு 2200. அப்ப எக்ஸ் இங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்க கொண்டு போனா 2200 இன்ட்டு 100/88. இது நம்ம கட் பண்ணா 1, இது 4 கிடைக்கும். இதை கட் பண்ணீங்கன்னா இது வந்து 25 கிடைக்கும். அப்போ வந்து 25 இன்ட்டு 25 இன்ட்டு 100 வந்து 2500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஒரு சேலை வந்து. இப்ப நம்ம டோட்டலா லாபமா நஷ்டமா சொல்லி பார்க்க போறோம். இப்ப முதல் சேலைக்கு வந்து நீங்க அடக்க விலை எவ்வளவுன்னா 2200. அப்ப பாருங்க, அது வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து 2200 பிளஸ் சாரி முதல்ல காஸ்ட் பிரைஸ் அதேதான் வந்திருக்கு, இல்ல 2000 வந்திருக்கு. மேல போய் இங்க இருக்கு, சாரி இங்க இருக்கு. அப்ப 2000 பிளஸ் 2500, 2000 பிளஸ் 2500 ஈக்குவல் டு 4500 ரூபா. ஆனா செல்லிங் பிரைஸ் வந்து 2 சேலைக்கும் 2200 இன்ட்டு 2 போட்டுக்கிறாங்க. அப்ப 2400 ரூபா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா விற்பனை விலை வச்சிருக்காங்க. சாரி 4400. அப்ப அதுல அம்மாயிருக்கு வந்து எவ்வளவு நஷ்டம் அப்படின்னா 100 ரூபாய் நஷ்டம், 100 ரூபாய் லாஸ். அப்ப கேள்வி என்ன இருக்காங்க பாருங்க, லாஸ் பெர்சன்டேஜ் இருக்காங்க. அப்ப லாஸ் பெர்சன்டேஜ்னா எவ்வளவு இதாயிருக்கு அப்படின்னா 4500 ரூபாய்க்கு 400 ரூபாய் 100 ரூபாய் 4500 ரூபாய்க்கு 100 ரூபாய் நஷ்டம்னா 25. சாரி 100%க்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். 100% பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2 0 வெட்டிடலாம். 2 0 வெட்டிடலாம். அப்போ வந்து எவ்வளவுன்னா 100/45 அப்படி இருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 5ஆல் அடிச்சா 20, இது வந்து 9 கிடைக்கும். அப்ப 20/9%, 20 வந்து
20 9ஆல டிவைட் பண்ணா 2 18 மிச்சம் 2. அப்ப நட்ட சதவீதம் அப்படின்னா 2/9%. இதுதான் இங்க இங்க வந்து மொத்தமா லாஸ்ட் ஆயிருக்கு. லாஸ் வந்து 2/9%. Thank you.